When I'm practicing, regularly there are visuals running in my head, me dominating that bowler. When I train, I have music on, I'm putting myself in a situation where that guy is bringing the heat onto me and I'm countering that, and that becomes such a reality in your head. And invariably, when I went into that situation, I ended up dominating that guy in their own home conditions. ஹாய் ஆல். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எல்லாருமே ஓவர் நைட்டில் பெரிய ஆளாகிட முடியாது. அது மாதிரி ஓவர் நைட்டில் பணக்காரனாகவும் ஆக முடியாது. அவங்களுக்குள்ள அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருப்பாங்க, அவ்வளோ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ சந்திச்சிருப்பாங்க. நிறைய பிரச்சனைகளை சந்தித்து தான் அவங்க ஹார்ட் ஒர்க் போட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனால் என்ன ஒன்று, அவங்க ஜெயிச்சுட்டு நின்று பேசும்போது நம்ம சொல்கிறது என்னென்னா, ஆமாம் நீ ஜெயிச்சிட்ட அதனால் பேசுகிற, ஆமாம் ஜெயிச்சதுனால பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளும் எஃபர்ட்ஸ் போட்டால் தானே ஜெயிக்க முடியும். நம்ம எஃபர்ட்ஸே போட மாட்டோம், ஆனால் நான் ஜெயிக்கணும் அப்படின்றது நிறைய பேரோட மைண்ட் செட்டாக இருக்குது. இங்கே விராட் கோலி அவர்கள் பெரிய டாப் பிளேயர் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் அவர் எப்பொழுதுமே ஒரு பயங்கரமான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டூல் வந்து யூஸ் பண்ணுவாராம். தட் இஸ் விஷுவலைசேஷன். எப்பொழுதும் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி பெரிய நாடுகளில் போய் அங்கே விளையாடும்பொழுது 2-3 மாதங்களுக்கு முன்னாடி விஷுவலைஸ் பண்ணுவாராம். என்ன அப்படின்னா, ஜிம்முக்கு போகும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் அங்கே இருக்க டாப் பவுலர்ஸை வந்து இவர் வந்து பேட்டிங்காலே அடித்து துரத்துற மாதிரி, அவங்க நம்ம பாலை போடுறத ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி, தெறிக்க விடுற மாதிரி, அவங்க ஹோம் டவுனில் இவர் ஜெயிச்சுட்டு வர மாதிரி பயங்கரமாக விஷுவலைஸ் 2-3 மாதத்துக்கு முன்னாடியே பண்ணுவாராம். அதே மாதிரி அவர் வந்து என்ன சொல்லுவாராம், எனக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு அந்த அஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அப்போது அந்த இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அங்கே போகும்போது அவருக்கு அந்த பயமே இருக்காதான். அவர் கேஷுவலாக எப்படி விஷுவலைஸ் பண்ணாரோ அதே மாதிரி நின்று விளையாடுவாராம், அதே மாதிரி ஜெயிப்பாராம். இது அவருக்கு எப்பொழுதும் நடக்குமா, இதை தான் அவர் சொல்லிகிட்ருக்காரு. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்குங்க. என்ன மாதிரி சுச்சுவேஷன், என்ன மாதிரியான பிரச்சனைகளும் நடக்கும். இது ரிலேஷன்ஷிப்புக்கும் வரும். அண்டு நீங்கள் பணம் சம்மந்தப்பட்ட மேனிஃபெஸ்டேஷன் எதுவுமே நடக்கலை அப்படின்னு புலம்புறவங்களா இருந்தாலும் நடக்கும். அண்ட் ரிலேஷன்ஷிப் கிளாஸ் வந்து நாளைக்கு காலையில் 5:15 to 6 மணி வரைக்கும் த்ரூ ஆன்லைனில் நான் கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறேன். 21 days ஒர்க் ஷாப்பு. இதில் வேணும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கலந்துக்கலாம். அண்டு டீட்டெயில்ஸ், ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே இதில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ், உங்கள் நியூ இயர் ரொம்ப சூப்பராக அந்த நியூ இயர்க்கான ரெசல்யூஷன் ஒரு கோல் வச்சுருப்பீங்க, அது கண்டிப்பாக நீங்கள் அட்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக 45 நாள் இல்லை ஒரு 60 நாள்லையாவது அந்த கோலை நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்க அப்படின்றது நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு கிளாஸில் வரவங்க அவ்வளோ டல்லாக வந்தவங்க இப்போ சூப்பராக எல்லா விஷயங்களுமே மேம்படுத்தி அவங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்குன்னு ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே வராங்க. ஸோ அந்த அஷ்யூரன்ஸில் தான் நானும் உங்களுக்கு அந்த கிளாஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அஷ்யூரன்ஸ் பண்ணுறேன். ஸோ நம்பிக்கை உள்ளவங்க வாட்ஸ்அப் மேலே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போது நம்ம கான்செப்ட்டுக்கு வரும். விஷுவலைசேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்குங்க. ஆனால் அதை மோஸ்ட் ப்ராப்ளி நம்மளால் பண்ணவே முடியல அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் அதை பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸோட விஷயம் என்ன அப்படின்னா, அதோட வேலை என்னென்னா நீங்கள் கேட்டதை கொடுத்தே ஆகும். அது கேட்குறது ஒன்றே ஒன்று தான், என்ன தெரியுமா, எமோஷனை கொடுங்க, உங்கள் ஃபீலிங்ஸை கொடுங்க. இதில் 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். லா ஆஃப் அசம்ஷனாகவும் யூஸ் பண்ணலாம், லா ஆஃப் அட்ராக்ஷனாகவும் யூஸ் பண்ணலாம். லா ஆஃப் அசம்ஷன் அப்படின்றது நீங்கள் அந்த இடத்துலையே போய் நின்று அந்த இடத்தையே அனுபவிக்கிற மாதிரி. சே ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலி இருக்காருன்னா அந்த இடத்துல போய் அவர் அங்கேயே நின்று ஜெயிச்சு எப்படி ஃபீல் பண்ணுவாரோ அந்த ஒரு உணர்வை, அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனை அவர் கொடுப்பார். ஸோ அதே மாதிரி விஷுவலைசேஷனில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அங்கேருந்து போடுற பாலை வந்து நம்ம எப்படி அடிக்கணும், அதுக்கப்புறம் ஜெயிச்சிட்ட பிறகு எப்படி வந்து கொண்டாடுவோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணுவாராம், விஷுவலைஸ் பண்ணுவாராம். அண்ட் ஓடிஐ ஒரு நாள் இதிலெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குமா அந்த டைமில். ஸோ அவர் வந்து அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அவர் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் 10ஓட 11 இருக்கக்கூடாது. இவன் வந்தாலே ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்குன்னு நம்மளை நினைக்கணும், பெரிய ஆளாக நம்மளை நினைக்கணும், டாப் பிளேயராக வரணும். இப்படி எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ணது எல்லாமே விஷுவலைசேஷன் மூலயமா தான் அப்படின்னு சொல்கிறார். காமாக போய் ஒரு இடத்துல உட்காந்து வரான், மனசை அமைதியாக ரிலாக்ஸாக பண்ணிவிட்டு விஷுவலைஸ் பண்ணுவாராம். ஸோ காமாக உட்காரதே நமக்கு பெரிய விஷயம். நம்மள பல பேருக்கு ஏதாவது எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தாங்க ஃபஸ்ட்டு காமாக உட்காந்து அந்த விபாசனான்ற மெடிடேஷன், புத்தர் சொன்ன விபாசனா மெடிடேஷனை பண்ணணும். அதை பண்ணி உங்களுடைய மூச்சுக்காற்றை கவனித்து நீங்கள் காம் ஸ்டேட்டுக்கு வந்துட்டிங்கனாலே நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது நீங்கள் ஆழ் மனசுக்கு போவீங்க. அப்போது விஷுவலைஸ் பண்ணும்போது உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். ஆனால் இதை தாங்க நாங்கள் கிளாஸ்லேயும் பண்ணி கொடுக்குறோம். நிறைய பேருக்கு அந்த காமாக உட்கார முடியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது. 4 மணிக்கு எழுந்தா கூட என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனால் எஃபெக்டிவாக 4 மணிக்கு எழுந்திங்கன்னா என்ன கேட்டாலும் நடக்கும். அது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த நேரம்.
ஆனால் எழுந்து என்ன பண்ணணும்னு தெரியாது சில பேருக்கு, சில பேர் எழுந்திருக்கவே முடியாது. இப்படி பல பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் உட்காந்து என்ன வேணுமோ மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஒரு 4 to 5க்குள்ளே எழுந்திருக்கவங்களா இருந்தீங்கன்னா அந்த டைமில் காமாக உட்காந்து உங்களுக்கு என்ன வேணும், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், அது வேறு மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னரே இருக்கட்டுமே, நீங்கள் கேட்டவங்க சப்போஸ் அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்கல, அவங்க வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இப்படி தடங்கல்கள் எல்லாமே இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம். அது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நீங்கள் நினச்சிங்கன்னா மாற்றலாம், உங்கள் மைண்ட் கண்ட்ரோல் மூலயமா மாற்றலாம் எல்லாமே. ஆனால் நம்பிக்கை முக்கியம், பொறுமை முக்கியம், கன்சிஸ்டன்சி முக்கியம். அது நடந்துட்ட மாதிரி விஷுவலைஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னா நீங்கள் நினைக்கணும், அந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புலேருந்து பயங்கரமான ஒரு உணர்வு வரணும். நினச்சி இது நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்கன்ற உணர்வை நீங்கள் கொடுக்கணும். அப்படி நீங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எப்பேற்பட்ட சுச்சுவேஷனாலும் மாறி அது உங்களுக்கே பெரிய சர்ப்ரைஸாக வந்து அமையும். அண்ட் MS தோனி அவர்களுமே வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மைண்டுக்கு இருக்க கண்ட்ரோல் வேறு எதுக்குமே கிடையாது. நீங்கள் சப்போஸ் உங்கள் பாடி டயர்டாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது தப்பு. நம்ம மைண்டை நினச்சா நம்ம பாடியை ஆக்டிவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ நம்ம மைண்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ விஷுவலைஸ் பண்ணுறீங்களோ புதுசாக புது நியூரான்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும், புதுசாக ஒரு ட்ராக் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அது உங்களை நல்லா அந்த எனர்ஜைஸ் பண்ணி உங்கள் உடம்பு ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணுற அந்த விஷுவலைசேஷன் எனர்ஜியை கொடுத்து யூனிவர்ஸ்ட்டை கொடுத்து உங்கள் விஷஸை மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க. இதுதான் நடக்குது. ஓகேங்களா? இது நிறைய செலிப்ரிட்டிஸ் ஓப்பனாக அவங்க வாயால் சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து அதை சொல்ல மாட்டாங்க. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்களுக்கு தெரியும் மேனிஃபெஸ்டேஷன். நிறைய பேர் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது விராட் கோலி அவர்கள் ஓப்பனாக விஷுவலைசேஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு விஷுவலைசேஷன் எனக்கு வரவே இல்லை, என்ன தான் பண்ணுறது அப்படின்னா பெட்டர் நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணுங்கள், எழுதுங்க. அது என்னெல்லாம் வேணுமோ அதை வந்து திங்க் பண்ணி அப்படியே எழுதுங்க. அதுக்கப்புறம் ஹோப்பனப்போ பண்ணுங்கள், கிராட்டிடியூட் பண்ணுங்கள். இதை பண்ணிங்கனாலே நியரஸ்ட் டு விஷுவலைசேஷன் தான். அப்புறம் பிளாக்கேஜஸ், நிறைய மைண்ட் பிளாக்கேஜஸ் இருக்கும். இதுக்கு நம்ம தகுதியா, நமக்கு இது கிடைக்குமா, நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்குமா, அன்லக்கி பர்சன், இப்படி பல விஷயங்கள் எல்லாமே மைண்ட் பிளாக்கேஜஸ் தான். எதுவுமே கிடைக்காது, எதுவுமே வந்து நீங்கள் தகுதி இல்லை அப்படின்னு நம்ம மைண்டு சொல்கிறது மட்டும்தான். அடிக்கடி அஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே இருங்க. நான் எல்லாத்துக்குமே தகுதி, நான் சந்தோஷமான வாழ தகுதி, எனக்கு பணம் என்கிட்ட வரதுக்கு தகுதி, பணத்தை நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு நிறைய பணம் சார்ந்த அந்த அஃபர்மேஷன் சொல்லுங்கள். இல்லை ரிலேஷன்ஷிப்பில் நான் வந்து சந்தோஷமாக வாழ தகுதியானவள், எனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் வந்துக்கிட்டே இருக்கும், என் குடும்பத்தோடு நான் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன், இப்படி சொல்லிக்கிட்டே இருங்க. இதையும் மீறி உங்களுக்கு பர்சனலைஸ்ட் அஃபர்மேஷன் நியூ இயருக்கு வேணும், உங்கள் ரெசல்யூஷனை நோக்கி ஒரு கோலை நோக்கி பர்சனலைஸ்ட் அஃபர்மேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு மேலே தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் அண்ட் பர்சனலைஸ் அஃபர்மேஷன் என்ன வேணும்னு டீட்டெயிலாக எனக்கு சொன்னிங்கன்னா உங்கள் பேர் போட்டு உங்களுக்கு தேவையான அஃபர்மேஷன் நல்லா சூப்பராக உங்களுக்கு எஃபெக்டிவாக கொடுப்பேன் நான். அது மட்டும் இல்லாமல் 3 months பர்சனல் கோச்சிங் வேணும்னாலும் நீங்கள் என்ன அப்ரோச் பண்ணிக்கலாம். நம்ம வாழ்க்கையை மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டா களத்தில் இறங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது எக்காரணத்தை கொண்டு பின்வாங்கிடக்கூடாது. ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டு மாற்றணும்னு நினச்சி பிடிவாதமாக இறங்குறீங்களோ அவ்வளோக்கு கைமல் வெற்றி தான். கண்டிப்பாக 45 நாளில் 90 நாளில் உங்களுக்கு வேண்டிய அத்தனையும் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றது நியதி, லா அது. அதனால் தைரியமாக நீங்கள் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அசம்ஷன் எல்லாமே தைரியமாக நம்பி பண்ணுங்கள். கண்ணை மூடிட்டு இறங்க. யாரும் நம்பி என்னென்னத்தையோ நம்பி பணத்தெல்லாம் ஏமாறும். ஜஸ்ட் இமேஜினேஷன், ஜஸ்ட் பிலீவிங் தான். அதை நம்பிக்கையாக கொடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக எனக்கு தெரிவிச்சிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.